வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியா முனிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன vlog பார்க்க போகிறீங்க அப்படின்னா, புது வீடு நம்ம அங்கே பால் காய்ச்சி இருக்கோம் அப்படின்னு சொல்லி vlog பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் நிறைய விதமாக என்னென்னமோ கொஸ்டின்ஸ்லாம் கேட்டீங்க. ஆல்ரெடி நம்ம கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போட்டிருந்தோம். அதுலேயும் சிலர் கொஸ்டின் ஆன்சர் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவோட கடைசியில் அதுக்கு பதில் சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வீட்டில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நிறைய மரம் எல்லாம் வச்சுருக்காங்க. தண்ணி விடணும் இல்லைங்களா, அதனால் இப்போ நம்ம அந்த வீட்டுக்கு தான் கிளம்ப போகிறோம். அங்கே போயிட்டு என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த விளாகில் பார்க்க போகிறீங்க. அந்த வீட்டில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஹைப்புன்னு இருக்கும் பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட்டு கண்டிப்பாக கொடுங்க. பாய், வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு என்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே சாப்பாடுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அங்கேருந்து இங்கே அந்த வீட்டிலேருந்து இங்கே மதிய சாப்பாடு சாப்பிட்ருக்குறோம். அப்படி தானே? ஆமாம், அங்கேருந்து இங்கே மதிய சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். இது தமிழ் எப்படி குடிக்கிறது? அதில் தான் கேட்குறா. ஏன் பாப்பா வாங்க. என்ன விருப்பம்? தயிர், உருளைக்கிழங்கு. தயிர் சாப்பாடு, உருளைக்கிழங்கு பொரியல். வாங்க சாப்பிடுவோம். சாப்பிடு நீயே சாப்பிடு. சின்ன வெங்காயம் எப்படி உரிகிறா பாரு பாப்பா. அப்படி உரிஞ்சு தயிர் மட்டும் போகும், சோறு எப்படி திம்ப? சின்ன வேலை, சின்ன சாப்பாடு சமைக்கணும்னு வீட்டெல்லாம் கூட்டி விட்டுருக்குறேன். வீடெல்லாம் கூட்டியாச்சு. நான் பார்த்தீங்கன்னா இருந்த கொஞ்சம் நஞ்ச தக்காளியும் பறித்து இங்கே வச்சுருக்கிறேன். அறுவடை பண்ணியாச்சு. இல்லை, இந்த செடியில் பிடுங்கி வீசணும். முன்னாடி இங்கே இருக்கிறதெல்லாம் பிடிங்கி வச்சுட்டு கொஞ்சம் உள்ளே மட்டும் வைக்கணும். மிளகாலாம் பாரு பழுத்துருச்சு பிரியா. இங்கே போட்டுறல, இங்கேனே போட்டதுன்னா அது காஞ்சி நம்ம வர்றதுக்குள்ளே. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரொமோஷனுக்கு நைட்டி வந்துருந்துச்சு. அதை வீடு எடுக்கலாம். இந்த வீட்டை சுத்தம் பண்ணி விட்டு போட்டு போகலான்னா நம்ம வர்றதுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குது? இன்னும் ஒரு வாரத்தில் இருக்குது. ஒரு வாரம் இருக்குது. ஏன்னா இந்த மாதம் முடிஞ்சால் தான் வர முடியும். ஆமாம். இந்த வாரம் ஃபுல்லாக அடுத்த வாரம். இந்த வாரம் தான் முடிய போதில்லை. என்ன வெள்ளிக்கிழமை வந்துருச்சு. நாளைக்கு முடிஞ்ச வெள்ளிக்கிழமை. இந்த விளாக் எதுக்காக ஆரம்பித்தோமோ அதை பண்ணுறோம். அதனால் இங்கே அப்படியே எடுத்து வந்துட்டு சரிவா கையோடு எடுத்துகிட்டு அப்படியே அங்கே போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு. சர்ப்ரைஸ். நம்ம புது வீட்டுக்காக புதுசா ஒரு பொருள் வாங்கியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரோ. பார்த்தீங்கன்னா வீடு பால் காய்ச்சினதுக்கு அப்புறம் தானே, இப்போ தான் வாங்கினோம். பால் காய்ச்சினதுக்கப்புறம் பீரோ வாங்கின புதுசாக ஒன்று எக்ஸ்ட்ரா தேவைப்படும். துணிலாம் வைக்க முடியலன்னு, ஏன்னா அம்மாவுக்கு ஒரு பீரோ கொடுத்துட்டு பாப்பா அது துணி பார்த்தா இப்போ பீரோ பார்த்தா, அதனால சரி ஒரு வாங்கிக்கலான்னு வாங்கினோம். அப்படியே சரி இங்கேயே கொண்டு இறக்கிட்டோம். ஏன்னா அங்கே கொண்டு போய் மறுபடியும் அங்கேருந்து இங்கே தூக்கி சமைக்கிறதுக்கு ஒரே வேலையை இங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த பீரோ வாங்கினோம். இந்த பீரோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இந்த பீரோ? ஐயா, 6 ரூபா. 6,000 இந்த பீரோ. 6,000 பீரோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆமாம், ரேட்டு பரவாயில்லையான்னு சொல்லுங்கள். அதான் 6 அடி பீரோ தான், பெருசு தான், பெரிய பீரோ தான். ஹைட் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். 6,500 என்னமோ இருந்துச்சு. இரும்பு பீரோ விசாரிச்சோம், 8 ரூபா சொன்னாங்க. 8-9 ரூபா சொன்னாங்க. அதனால சரி இதவே எடுத்துகிட்டு போகுது. இப்போதைக்கு பட்ஜெட் ப்ராப்ளம். துணி வைக்கணுமே, எல்லா பக்கமும் நான் குழந்தை பிறந்தாலும் பத்தாது. இங்கே 2 பீரோ, அம்மாவுக்கு ஒரு பீரோ கொடுத்து அங்கே வச்சிடலாம். நம்ம வீட்டுக்காக நம்ம புதுசாக அந்த பொருள் வாங்கியிருக்கோம்.
இன்னொன்று இருக்குவா வாங்கு பக்கலாம். இன்னொன்று வந்து நம்மளுக்கு நான் தான் சொல்லுவேன். ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தைக்கு இதை வாங்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. எங்களுக்கு வாங்கணும் ஒரு பொருள் அப்படிங்கிறத விட எங்கள் அத்தைக்கு இந்த பொருள் வாங்கி கொடுக்கணும் எனக்கு ரொம்ப ஆசை. அது வந்து ஏன் அப்படின்னா அத்தைக்கு வந்து இடுப்பில் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. எங்கள் அத்தைக்கு வந்து சதை வளர்ந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து எங்கள் அத்தை வந்து இது ரொம்ப நாளாக எங்ககிட்ட கேட்ட ஒரு விஷயம், அதை தான் வாங்கியிருக்கோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை பார்க்கல, எங்கள் அத்தைக்கு சர்ப்ரைஸ் தான். அம்மாவுக்கு வந்து இந்த ரூமில் அப்படி ஒரு பெட்டு வேணும் வாங்கி போட்டிருக்கோம். பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா அத்தைக்கு பெட்டு பில்லோ ரெண்டுமே வந்து நம்ம கட்டில் கொண்டு வந்ததுக்கப்புறம் கட்டில் மேலே போட்டுக்கலாம். வந்ததுக்கப்புறம் கட்டில் மேலே வந்து நம்ம போட்டுக்கலாம். எங்கள் அத்தைக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது கட்டிலை விட பெருசாக தான் இருக்கும். பட் அதை அம்மா அப்படி கீழே படுத்தாலும் படுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வாங்கியிருக்கோம், அதே பிராண்ட்லேருந்து வாங்கினது. அந்த பிராண்ட்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து நம்ம அம்மாவுக்கு வந்து ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தைக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். எங்கள் அத்தை வந்து சந்தோஷம் தான் போடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அத்தை படுத்திருக்கிற அந்த பெட்டு வந்து கீழே விரிப்போம்ல, பாய் மாதிரி விரிச்சுக்கிற அந்த பெட்டில் தான் வந்து பார்ப்போம். எவ்வளோ பாருங்க, எவ்வளோ பொறுப்பா வந்து அப்புறம் வந்து வீட்டை சுத்தம் பண்ணி கூட்டிகிட்டு இருக்கிறேன். எவ்வளோ வந்ததுலேருந்து வீடு சுத்தம் பண்ணுறா. இவ்வளோ ஒன்றும் சொல்லாமல் இருந்தால் அதுக்கு தான் இப்படி வீடு அவதான் எங்கள் அத்தைக்கு வந்து இப்போ இங்கே இருக்கோம், நம்மளுக்கு வந்து அதுதான் இங்கே இருக்கோம். வீடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸில் கேமரா போட்டு நாங்கள் இப்படியே பேசுவோம். ஓகேவா? நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா நல்ல முடிவு தான், உங்களுக்கு வந்து வீடு இடைஞ்சலாக தான் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் மாற்றுறது நல்லா தான். வீடு நீங்கள் பார்த்துருக்க வீடும் நல்லா இருக்குது, கொஞ்சம் குழந்தைகளுக்கு அந்த மாதிரி தான் இருக்குன்னு நிறைய பேர் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது எங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க நிறைய பேர் வந்து. என்ன நான் பிடிச்சிக்கிறேன்னு சொன்னேன். வெளியே வா, படியில் உட்காரக்கூடாது. வீடியோ எடுத்துகிட்டு போயிடுவோம். நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்களே. சரி ஓகே சிஸ்டர், நீங்கள் சொல்கிறது ஓகே அண்ணா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நம்மளுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு. வீடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. பெருசாக இருக்குது, நல்லா இருக்குது, வாடகையும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. முன்னாடி இந்த ஸ்பேஸுக்காக தான் நம்ம பார்த்தது. இந்த குழந்தை பாருங்க, அவள் சாம் விளையாடுவா, அங்கே வீட்டை விட்டே வெளியே போக மாட்டா, இங்கே வெளியே தான் இருக்கா, வீட்டுக்குள்ளேயே வரல. கேட்டை பூட்டி விட்டோம்னா அவள் சாம் விளையாண்டு வந்து இன்னொரு தூரி கட்டி தொங்க விட்டு அவள் சாம ஆடிட்டு இருப்பா. மெயின் என் பிள்ளைக்கு தூரி கட்டணும். இது வரைக்கும் தூரிக்கு எத்தனை வருஷமா, 8 வருஷம் என் பிள்ளை கேட்க தங்கம் அப்படி போதும். கையில் செலாக்கேறி இருப்போம், கீழே ஓட்டு கை கழிட்டு வா போகலாம். சரி, இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம இங்கே வந்தது வந்து வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு கொஞ்சம் செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இங்கே வந்தோம். அதோட நம்ம வீட்டுக்கு நம்ம புதுசாக வாங்கியிருக்கிறத வந்து உங்ககிட்ட காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். பெட்டு இன்னைக்கு தான் வந்துச்சு, அதெல்லாம் கொண்டு வந்து அப்படியே வச்சுட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படி வந்துட்டோம். நம்ம வீடு பார்த்தீங்களா எப்படி இருக்குது, எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஹோம் டூர் போடுறோம். இன்னும் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா அதெல்லாம் ஓர்சல் பண்ணுங்கள், கசகசன்னு இருக்குது, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு செல் பண்ணுங்கள் சிஸ்டர் கார்டன்லாம் அப்படின்னு சொல்லிங்க. பூச்செடியெல்லாம் வைக்க சொன்னீங்க. அதே இப்போ வெயில் ஜாஸ்தியாக இருக்கணும். நம்ம இங்கே வந்துட்டோம்னு வச்சுக்கலேன், மார்னிங் எந்திரிச்சா ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 8 மணி வெயில் வரக்குள்ளே க்ளீன் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த வெயிலில் போய் நிற்கிறதுக்கே பயமாக இருக்குது. அதனால தான் இல்லைன்னா ஈவினிங் நம்ம இங்கே இருந்தோம்னா ஈவினிங் 4 மணிக்கு மேலே அதை செய்யலாம். நம்ம இப்போ குடி வராமல் நம்ம எதுவும் கை வைக்க வேண்டாம்னு அப்படியே விட்டுருச்சு. வந்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணி விட்டுருவோம். ஒரு பூச்செடி வைங்க அப்படி நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழைய பூச்செடி வந்து நம்ம கண்டிப்பாக வைப்போம். அது என்ன பூவு, ரோஸ் வைப்போம், ரொம்ப பிடிக்கும், கனகாம்பரம் வைப்போம். எங்கள் அத்தை இங்கே வந்ததுக்கப்புறம் எங்கே பூச்செடி கிடைச்சாலும் தூக்கிட்டு வந்துடுவாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பூச்செடி வைக்கிறோம். மரம் வைங்க அப்படி. நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மரம் இருக்குது, தென்னை மரம் வச்சுருக்காங்க, மரம் இருக்குது, வெளியே வேப்ப மரம் வச்சுருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே வாங்க அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? பீரோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் அத்தைக்கு வாங்கின பெட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டில் அறுவடை வந்துட்டு மிளகை தூக்கி வைக்கணும். கீழே க்ளீன் பண்ணிட்டு மேலே பொடி விட்டுற கொஞ்சம் நாளைக்கு வாடுற வரைக்கும் பொடியாக தனப்பில் வாடிக்கலாம். அது வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்புறம் சுத்தமாக காஞ்சப்போ அப்படி இருக்கு. அதை வரைக்கும் காய் வந்துட்டு போகுது.
அவரைக்காயும் பொரிச்சாச்சு. சோம்பு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம இதில் இருக்குது, அது வந்து கொஞ்சம் கலர் ஃபேட் ஆயிடுச்சு. ஆனால் ஸ்மெல்லு நல்ல ஸ்மெல்லுங்க, நல்ல ஸ்மெல்லு, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. பச்சை மிளகாய் இந்த தடவை இவ்வளோ தான், இப்படியே போட்டு போனோம்னா காஞ்சிக்கும். விட்டுட்டேனா குனிய முடியல, அதனால் விட்டுட்டேன். இந்த ஆமாம், அங்கே ரெண்டு இங்கே ரெண்டு கிடக்குதா, சரி பரவாயில்ல வாங்க. நீங்கள் வந்து இப்போ நினைக்கலாம், எதுக்காக வந்து நீங்கள் பீரோ வந்து வாங்குனீங்க, அதான் ஆல்ரெடி உங்கள் வீட்டில் வந்து 2 பீரோ இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். என்ன ஒரு பிரச்சனைன்னா, எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பேர் இருக்கோம். எங்கள் அத்தை, நான், பாப்பா, மாமா 4 பேர் இருக்குமா. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போடையில் ஒரு சிஸ்டர் கூட சொல்லியிருப்பாங்க, என்ன சிஸ்டர் பீரோ இப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பீரோவில், பெரிய பீரோவில் இடம் வைக்க முடியாமல் அந்த மீஷோலேருந்து கவர் ஆர்டர் பண்ணி அதில் உள்ளே வச்சு வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணி வச்சுருக்கேன். நார்மலாக நம்ம அந்த பீரோவில் நான் வச்சோம் அப்படின்னா பத்தாது, என்னோடதாகட்டும் பாப்பாவோடதாகட்டும் எதுவுமே வந்து பத்தாது. பாப்பாவும் வளர்றா, அது இல்லாமல் குட்டி, இன்னொரு குட்டி வேறு வரப்போகுது. அதனால் இன்னொன்று வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். அதை ஏன் இங்கே கொண்டு வந்து திருப்பி இங்கேருந்து அங்கே கொண்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு தான் நேரம் நம்ம அங்கேயே இறக்கிட்டோம். இந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து பீரோ வாங்கினது. அது வாங்கிட்டு அது ஃபுல்லாக வந்து மாமா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ ஏன் யூஸ் பண்ணிக்க, தயவு செஞ்சு எங்களோடதெல்லாம் அதில் வச்சிடாத, நீட்டாக அடுக்கி வச்சுக்க, எங்கள் பீரோ பக்கம் உன்னோடது ஒன்றுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக தான் வந்து இன்னொரு பீரோ வந்து வாங்கினோம். ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளாக இருந்துச்சு, அதனால தான் வந்து அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். வீட்டுக்கு வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டோம். வீடு வந்து நம்ம வீட்டில் என்ன புதுசாக வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்தது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம கொஸ்டின் ஆன்சர் போட்ட வீடியோவில் ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, சிஸ்டர் நீங்கள் வளகாப்பா டெலிவரியா என்ன சொல்லியிருந்தாங்க, அம்மா வந்து பேசினேன் ஏற்றுக்குவீங்களா, அது என்ன கேட்டிருந்தாங்க? அதாவது குழந்தை இப்போ டெலிவரிக்கு வந்து உங்கள் அம்மா அவங்க வந்து உங்ககிட்ட பேசுனீங்க, அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா, என்ன வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அண்ணா வந்து ஓகே தான், நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அக்செப்ட் தான் பண்ணிக்கோங்க, பேசுவோம், பேசாமல் இருக்க மாட்டோம். பேசுவோம், அதாவது நம்ம வேற ஏதாவது இது பண்ணி மூஞ்சி முழிக்க முடியாது அப்படியெல்லாம் கிடையாது. வருவாங்கன்னு நினைக்கிறேன், வாய்ப்பு கம்மி தாங்க. சின்ன ஒரு மனஸ்தாபம் தான், மித்தபடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மூஞ்சிவே பார்க்க முடியாதுல, பேசவே மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்குலாம் வருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக வருவாங்க, வந்தால் நாங்கள் பேசுவோம், கண்டிப்பாக பேசுவோம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னோட ஆன்சர் வந்து நான் பேசுவேன், அக்செப்ட் பண்ணிக்குவேன். அதை எப்படி அக்செப்ட் பண்ணாமல் இருக்க முடியும்? 7 மாதம் ஆகப்போது, இன்னும் வரல, இன்னும் இப்போ டெலிவரிக்கு தான் வர போகிறாங்க. நீங்கள் வேறு அப்படியெல்லாம் வரமாட்டாங்க, பேசாமல் வேலைக்கு போயிரு. என்ன வருவாங்க. உங்களோட கேள்விக்கு பதில் வந்து இதுதான், ஓகேங்களா. ரெண்டாவது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடு எல்லாருமே சொல்லியிருந்தீங்க, வீடு ஓகே, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, ரெண்டு கம்மியாக இருக்குது, பரவாயில்ல, இவ்வளோ பெரிய வீடு வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்க சொன்னது அதிகமாக சொல்லியிருந்தாங்க. நம்ம தான் கம்மி பண்ணி பேசி கேட்டு, தெரிஞ்சவங்க மூலயமா கம்மி பண்ணி பேசி கேட்டு வந்து வாங்கியிருக்கோம், ஓகேங்களா. சரி, இந்த விளாக் இது முடிச்சுட்டுலாமா? இந்த விளாக் இதோட முடிச்சிடலாம். அடுத்தடுத்து என்ன விளாகு, அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சர்ப்ரைஸ் விளாகு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்டேட் வந்து பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து வர விளாகை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த விளாகையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹைப் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு விளாகில் பார்க்கலாம். பாய்.